ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்கள் வந்து பசுமன் திருமணகரின் நினைவை போற்றக்கூடிய இந்த நினைவிடத்தை 1969 பார்வையிட்டு 1974 மணிமண்டபமா உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள் தான் இதையும் கட்டியிருக்கிறார். அதே போல PK மூக்கியாதேவர் அவருடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மதுரையில் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு விழாவுக்கு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த BB கிரி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகித்து வரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பசுமன் திருமணனுடைய நினைவை போற்றக்கூடிய புகழை சொல்லக்கூடிய வகையில தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முன்னெடுப்புகளை தலைப்புச் செய்திகளாக சிலவற்றை மட்டும் நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை ஆண்டாள்புரம் பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பாலம் என்று பெயர் சூட்டினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவர் பெயரால் 25 லட்சம் மதிப்பிலான அறக்கட்டளையை உருவாக்கினார். 2007ஆம் ஆண்டு பசுமன் திருமணருடைய நூற்றாண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார். பசுமன் திருமண நினைவகத்துல அணையா விளக்கை அமைச்சது, தேவர் இல்லத்தை 10 லட்சம் ரூபாயில புதுப்பிச்சது, 9 லட்சம் ரூபாயில நூற்றாண்டு விழா வளைவு அமைத்தது, 9 லட்சம் ரூபாயில புகைப்பட கண்காட்சி, 4 லட்சம் ரூபாயில நூலகம், 5 லட்சம் ரூபாயில முடி இறக்கக்கூடிய இடம், 5 லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம், 5 லட்சம் ரூபாயில முளைப்பாரி மண்டபம், நினைவகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலையை கல் சாலையாக்குனது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி நிறைய செய்து பெருமைப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பசுமன் திருமணனுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பசுமன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமா 2,05,45,000 ரூபாயில பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலை வாய்ப்புல இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான். கழக ஆட்சி முதலாக உருவானப்போ பல்வேறு சமூகங்களை சேர்ந்த பிரமுகர்கள் தான் தங்களுடைய மக்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க. அவை அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்.